ஓம் தன்மகேசாய வித்மகே வாக்விசுத்தாய தீமகி தன்னோ சிவப்பிரஜோதயாது. காஸ்மோவியனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருப்பூர் நல்லூர் விசாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவச வருஷம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். இன்று மதியம் 2:53 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று மாலை 5:49 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முதலாலும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, வெற்றிகரமான நாள். சில விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். குறிப்பா திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 7 ராசி நடந்தா கூட சில விஷயங்கள் அனுகூலமாக தான் இருக்கும். அகலக்கால் வைக்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே போட்டி பொறாமை குறையும். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. அது மாதிரி வீட்டில் ஏதாவது பொருளை வச்சுட்டு தேடி அலைவீங்க. சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனை குறையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், குரோசரி ஸ்டோர், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், நாட்டு மருந்து கடை, பூஜை பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. குறிப்பாக வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ பார்க்காதீங்க. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. சீனியர் சிட்டிசன்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கிட்னி டிசீசஸுக்கு டயாலிசிஸ் செய்து உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. இன்னைக்கு நிறைய டிசீசஸுக்கு காரணமே நம்ம ஃபுட் ஹேபிட் தான். பிஸ்னஸை பொறுத்தவரை ஆர்கானிக் சம்மந்தமான பிஸ்னஸ், விவசாயம் சம்மந்தமான தொழில், கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ், இதெல்லாம் நல்லபடியாக போகும். சகோதர வழியில் நன்மை உண்டு. மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் அமைதியாக இருந்து சாதிப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிடுது 2026. ஸோ கான்சன்ட்ரேஷனோடு படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே, சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்குள் இருக்கார். சில விஷயங்களில் ப்ரோக்ரஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சில விஷயங்களில் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஸ்லோவாக இருக்கும்.
ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல செய்தி வந்து சேரும். அதாவது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். இஎம்ஐ கட்டுறதுக்கு எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு வழி ஒன்று நல்ல வழி வந்து சேரும். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்க, டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. நீங்கள் நலபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல ரொம்ப அவசரம் காட்டக்கூடாது, அமைதியாக இருக்கணும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சிலருக்கு மருத்துவ செலவு காத்திருக்கு, இல்லை ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன், சர்ஜரி இல்லை ப்ரொசீஜர் பண்ணி கொண்டவருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருப்பவர்கள், ஆன்மீக குருக்களாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். டிரைவிங் பண்ணும் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. கார் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் பண்ணுபவர்கள், பைக் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் பண்ணுபவர்கள், ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல, குறிப்பாக ப்ரொஃபைல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. தேவையில்லாத டென்ஷன் கூடாது. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. யாரையும் கோபமாக பேசுகிறாதீங்க, டென்ஷன் ஆகிடாதீங்க. யாராவது உங்களுக்கு கோபம் வர மாதிரி நடந்துப்பாங்க, நம்ம தான் அது புரிஞ்சுக்கணும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வச்சுருக்கிறவங்களுக்கு, இல்லை கன்வென்ஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு வரும் மாதங்களில் நடக்கின்ற சுபகாரியங்கள், சுபமுகூர்த்தத்துக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். செஃப்பாக, குக்காக, பார் அட்டெண்டராக, ரெஸ்டாரண்ட் மேனேஜராக, ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, நிம்மதியாக இருக்க வேண்டிய நாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன்னு அப்படின்னு நினச்சிப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்களுடன் சில நல்ல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை ஒரு கன்சல்டிங் ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரி மனசில் ஓடும். ஆடிட்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்கள், ஃபைனான்ஷியல் பிளானராக இருப்பவர்கள், ஃபைனான்ஷியல் கன்சல்டண்டாக இருப்பவர்கள், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆண்கள் நிம்மதியாக இருப்பீங்க. என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் சூழ்நிலை ஏற்படும். நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரே மாதிரி இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் ஜாப்லேயுமே எப்போவும் ஒரே மாதிரி போக முடியாது, ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியாது. பிளேஸ் டு பிளேஸ், கம்பெனி டு கம்பெனி, சினாரியோ டு சினாரியோ டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருக்கணும். தந்தை தாய் உடன் மோதல் போக்கு வேண்டாம். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கை துணையை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கோங்க. காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள்.
ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அவருடைய கல்யாண விஷயத்துக்கு நீங்கள் சம்மதிக்கின்ற மாதிரி சூழ்நிலை சிலருக்கு அமையும். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட படிங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால ஏதாவது விரைய செலவுகள் வரும், ஏதாவது வம்பு தேடி வரும். நம்மளை வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம், கொஞ்சம் கரெக்டாக போங்க. வாகனத்தால் சில செலவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஏர்போர்ட் போகிறதா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் போகிறதா இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறனாலும் டைமுக்கு முன்னாடியே போயிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. மரீன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கும் அதே மாதிரி கலை, அதாவது ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள், எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இந்த விஷயத்தை இப்படி பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும், அது பண்ணால் எனக்கு சக்ஸஸ் வருங்கிற மாதிரி மனசில் ஓடும். பிளான் பண்ணி பண்ணிக்கிங்க. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர், வுட், மரம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். காதல் விஷயங்களிலே கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்லேயும் கவனமாக இருக்கணும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும். ஈகோ பார்க்காதீங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் லைஃப்பை கொண்டு போக முடியும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். பெண்கள் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஷாப்பிங் போவீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க. வாகனங்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்குங்கிற போது வாகனங்களால் சில டிராவலிங்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வாகன யோகம் உண்டு. மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பவர்களை, ராசிக்குள் ராகு சனி சேர்ந்திருக்காங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. எல்லா வேலையும் ஒரே மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறது மனசில் வச்சுங்க. டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுவவர்கள், ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது கவனம் தேவை. கோ பேசஞ்சர் கூட வர்றவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராதிங்க. சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்துக்கு கவனமாக இருக்கணும். குறிப்பாக நீர்க்கட்டி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆண்களை பொறுத்தவரையில் பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கை தேவை. விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் இருக்கும். கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் வச்சிருக்கிறவங்க, ஃபேப்ரிகேஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் அயன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. நன்றி, வணக்கம்.